நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன், நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ். ஸோ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னும் போது இட் இஸ் அபவுட் லார்ஜ், ரொம்ப லார்ஜாக இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் டிஸ்இன்டகிரேட் ஆக போகுது. ஸோ ரொம்ப பிக்கராக இருக்கிற நியூக்ளியஸில் when we send certain slow moving neutrons, ஸ்லோவாக மூவ் பண்ணிட்டு இருக்க நியூட்ரான்ஸ் வந்து பம்பார்ட் பண்ணும்போது இட் கேன் பி கன்வெர்டட் இன்டு 2 or 3 சிமிலர் சைஸ் ஆஃப் நியூக்ளியஸாக வேற ஒரு நியூக்ளியஸாக கன்வெர்ட் ஆகும். அலாங் வித் தட் சர்டைன் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸோ ஆல்ஃபா ரேடியேஷனோ ஏதோ ஒரு ரேடியேஷன் வந்து கேன் கம் அவுட், சம் எக்ஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கேன் கம் அவுட். ஸோ இந்த மாதிரியான ரியாக்ஷனை தான் என்னன்னு சொல்லுவோம்னா நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன். ஃபிஷன்னா ஒரு பெரிய லார்ஜ் நியூக்ளியஸ் 2 or more ஈக்குவலன்ட் சைஸ், ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் சைஸ், எக்ஸாக்டாக ஈக்குவலன்ட் சைஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் சைஸ் இருக்கக்கூடிய 2 or more நியூக்ளியஸாக பிரேக் ஆகிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்னா நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து யுரேனியத்தில் தான் அப்சர்வ் பண்ணாங்க. யுரேனியம் இஸ் அபவுட் 92-235ல when we send slow moving neutrons அனுபவம் என்ன ஆகுனா இது பாதியாக பிரேக் ஆகி we are getting barium and then krypton. ஸோ பேரியத்தில் அரௌண்டு 56-141 மாஸ் இருக்கிற பேரியம் ஐசோட்டோப், அலாங் வித் தட் கிரிப்டானில் we have 36-92 plus we are getting 3 neutrons along with this nucleus, and nucleus oda சேர்ந்து we are getting 3 neutrons. அது கூடவே நமக்கு around huge amount of energy is coming out. So இது வந்து one of the best example for nuclear fission reaction. ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ஏன்னா ஃபர்ஸ்ட் இதில் தான் அப்சர்வ் பண்ணாங்க. இதில் என்ன நடக்குது அப்படின்னா நாட் ஓன்லி யுரேனியம் 235, யுரேனியம் 233, 238லேயும் இந்த ரியாக்ஷன்லாம் நடக்கும். இது தவிர இந்த தோரியம், ப்ளூட்டோனியம் அதுலேயும் இந்த ரியாக்ஷன்லாம் நடக்கும். இந்த ரியாக்ஷனை வந்து எக்ஸோஎர்ஜிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் அபவுட் எனர்ஜி அவுட் கோயிங் ரியாக்ஷன், எனர்ஜி வந்து வெளியில் வரக்கூடிய ஒரு ரியாக்ஷனு எக்ஸோஎர்ஜிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் எப்படி எனர்ஜி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா